முதல் நாள் வெண்மை நிறம் சொன்னோம் இல்லையா? ஸோ புஷ்பங்களும் அந்த நிறத்திற்கு ஏற்றாற் போலவே நீங்கள் போடலாம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், 2வது நாள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், 3வது நாள் வந்து ப்ளூ சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சங்கு புஷ்பம் இல்லைன்னா நீலாயதாட்சி அப்படின்னு ஒரு பூ இருக்குது, அந்த லில்லியில் வந்து வரும். ஸோ அந்த மலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 4வது நாள் வந்து நம்ம மஞ்சள் நிறம் சொல்கிறோம். சாமந்தி பூ, செண்பகம் இதெல்லாம் 4வது நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். 5வது நாள் வந்து பச்சை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இல்லைன்னா வில்வம் ரொம்ப விசேஷம். வில்வத்தை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி பச்சையில் வந்து செண்பகம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி மனோரஞ்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் இருக்கும், அந்த பூ ரொம்ப விசேஷம். தாழம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6வது நாள் வந்து நம்ம கிரே கலர் வந்து சொல்லியிருக்கோம், யானை நிறம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், இப்போல்லாம் நம்ம ஊரில் அந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் கிடைக்கிறதில்ல. சாம்பல் நிறத்துலேயே முன்னாடியெல்லாம் வந்து இந்த அல்லிப்பூ வந்து வர்றதுண்டு. கிடச்சா நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னா அன்றைய நாளில் நம்ம இந்த கலரில் இருக்கக்கூடிய ஜாதி பூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தாமரையும் யூஸ் பண்ணலாம். 7வது நாள் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு கலரில் வந்து விருக்ஷின்னு சொல்லுவோம், நம்ம அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விருக்ஷி ரொம்ப விசேஷம். 8வது நாள் நம்ம பீகாக் க்ரீன் சொல்லியிருக்கோம். இந்த பீகாக் க்ரீனில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த புஷ்பத்தை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். மறிக்கொழுந்து வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைய நாளில் மறிக்கொழுந்தை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். 9ஆம் நாள் தான் நமக்கு வந்து நவமி திதி. அன்றைக்கி வந்து தாமரை, கண்டிப்பாக பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரை மலரால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம்.